4 நாடாளுமன்ற தேர்தல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 3ஆம் கட்ட தேர்தல் நாளை நடக்க இருக்கக்கூடிய நிலையில 94 தொகுதிகளுக்கு 10 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தலானது நடக்க இருந்தது. அதுல ஒரு தொகுதிக்கு ஏற்கனவே முடிவு அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்த்து களம் கண்ட காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர் காணாம போய் அதனைத் தொடர்ந்து திடீர்னு பார்த்தா பிஜேபியில் அவர் ஐக்கியமானது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்களுக்கும் ஸ்டண்ட்டுகளுக்கும் பஞ்சமே இல்லாம சர்ச்சைகளும் பரபரப்பும் நிறைந்திருக்கிறது இந்த 3ஆம் கட்ட தேர்தல் களம். இப்போ இந்த 3ஆம் கட்ட தேர்தல் எந்தெந்த மாநிலங்கள் சந்திக்க இருக்கின்றன பார்த்துடலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் 14 தொகுதிகளில் 4 தொகுதிகளுக்கும், பீகாரில் 40 தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கும், கோவாவில் 2 தொகுதிகளுக்கும், குஜராத் மாநிலத்தில் 26 தொகுதிகளில் 25 தொகுதிகள். சூரத்துக்கு ஏற்கனவே முடிவு வெளியாகிவிட்டது. கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கும், மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 48 தொகுதிகளில் 11 தொகுதிகளுக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளில் 10 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளில் 4 தொகுதிகளுக்கும், தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தில் 2 தொகுதிகளிலும் இந்த தேர்தல், இந்த 3ஆம் கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இந்த நடக்க இருக்கிற இந்த 93 தொகுதிகளில் தான் தேர்தல் நடக்க இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு முடிவு வந்தாகிவிட்டது. மொத்தம் 94 தொகுதிகள். இதுல 2019 நிலவரத்தின் படி பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் 79 சீட்டுகள் இருக்கின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்புல 12 சீட்டுகள் இருக்கின்றன. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 3 என்ற அளவில் இருக்கிறது. இந்த கணக்கு எப்படி மாற இருக்கிறது அப்படின்றதுக்கான விடைதான் நாளைக்கு பொதுமக்கள் வாக்குகள் மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த 3ஆம் கட்ட தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம்னா அம்பலமான பிரஜ்வல் ரேவண்ணா குடும்பம். பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய இந்த ஆபாச பாலியல் அத்துமீறல் தொடர்பான வீடியோக்கள் கர்நாடகாவில் மட்டும் இல்ல தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் இந்த தேர்தலுக்காக தான் காங்கிரசிடமிருந்து விலகி பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டணியும் இந்த விவகாரத்தால் ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். ஆனா இது கர்நாடக மாநில தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒக்காலிகர் சமூக மக்களிடம்தான் அதிக வாக்குகள் பெறுகிறார்கள். அது தென் கர்நாடகா பகுதியில் அதிகமாக வாழும் மக்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த மாநிலத்தில் தென்பகுதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான தேர்தல் ஏற்கனவே முடிச்சிட்டதுனால வட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நாளை தேர்தலானது நடக்க இருக்கிறது. அங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு, பெண்களுடைய வாக்கு சதவீதம் எந்த கட்சிக்கு நகர இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஏன்னா தேர்தல் நடக்க இருக்கிற 14 தொகுதிகளுமே தற்போது பாஜக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள். இதனுடைய கணக்குகள் எப்படி மாற இருக்கிறது அப்படின்றது இந்த விவகாரத்தில் எப்படி எதிரொலிக்க இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் தாண்டி இன்னும் சில விவகாரங்கள் தற்போது இந்த பிரச்சார களத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தன. அதில் பார்க்கும்போது சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு பெண் வேட்பாளர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும், ஜிஹாத், அதாவது அரபிக் மொழியில் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திட்டார். அது பிரதமர் ஓ ஜிஹாத் என்று அவர் கொடுத்த ஒரு சின்ன ட்விஸ்ட் சமாஜ்வாதி கட்சியை கொஞ்சம் ஆட்டி வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதனை தொடர்ந்து அவங்க விளக்கம் வேற கொடுத்தாங்க இதற்கு. இந்த விவகாரம் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. அதே நேரத்தில் பாஜகவுடைய ஒரு சர்ச்சை காணொளி, இடஒதுக்கீடானது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க. காங்கிரஸ் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது இல்லைன்னு சொல்லியுமே இந்த பிரச்சாரம் தொடர்ந்து பாஜகவால் முன்னெடுத்து வருகிறது. கர்நாடக பாஜக இது சம்பந்தமாக வெளியிட்ட ஒரு வீடியோவும் தற்போது தேர்தல் களத்தில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வளர்த்திருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்பில் இருந்து அரசியல் அமைப்பில் மாற்றம் செய்யப்படும், பாஜக ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுவும் தேர்தல் களத்தில் இந்த முறை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முறை 3ஆம் கட்ட தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் டீப் ஃபேக் வீடியோக்கள் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றன. ஆமீர் கான், ரன்வீர் சிங் மாதிரியான நடிகர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்பது போலவும் மாதிரியான வீடியோக்கள், டீப் ஃபேக் வீடியோக்கள், புனைவு வீடியோக்கள் வெளியாகி மிக பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதனுடைய உண்மை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியமானது. இந்த சர்ச்சைகள் எல்லாம் தாண்டி தொடர்கதையாக இருக்கிறது சூரத் மாடல் தேர்தல் களம். ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் திடீர்னு பாஜகவில் இணைந்தார். இதேதான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர், கஜ்ராஹோ மற்றும் ஒடிஷா மாநிலத்திலும் இந்த நிலவரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை ஏன் தேர்தல் ஆணையம் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது? இது சரியான ஒரு நடவடிக்கை தானா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கேரள மாநில காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திற்கு முதுகெலும்பு மாடல் ஒன்றை ஆன்லைன் டெலிவரி மூலமா அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சர்ச்சைகளை எல்லாம் தாண்டி மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், 3ஆம் கட்ட தேர்தலில் யார் யாருக்கு வாக்கு செல்ல போகிறது என்பதற்கான பதில் எல்லாம் வரும் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.